பிரிட்டிஷ் ஆட்சியின் கொடூர முகத்தை உலகிற்கு பறைசாற்றிய ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்காக 21 வருடங்கள் காத்திருந்து பழிதீர்த்த உத்தம் சிங் பிறந்த தினம் இன்று. ஜாலியன் வாலாபாக் படுகொலை இந்திய சுதந்திர போராட்டத்தில் மிக முக்கியமான மைல்கல். அமைதியாய் ஒன்று கூடி போராடிய அப்பாவி இந்தியர்களை கண்மூடித்தனமாக சுட்டுக் கொன்றார்கள் ஆங்கிலேய அதிகாரிகள். அந்த படுபாதக சம்பவத்துக்கு 2 பேர் காரணம். ஒன்று கவர்னர் மைக்கேல் ஓ டயர், இன்னொன்று ஜெனரல் டயர். அந்த சம்பவம் நடக்கும்போது உத்தம் சிங்குக்கு 20 வயசு. இந்த கொடூர சம்பவத்தால் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டவர் அதற்கு பழி தீர்க்கணும்னு முடிவு பண்ணார். 21 வருடங்கள் அதற்காக காத்திருந்தார். 1940ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் வைத்து பஞ்சாபின் முன்னாள் கவர்னராக அந்த மைக்கேல் ஓ டயரை நேருக்கு நேராக சுட்டுக் கொன்றார் உத்தம் சிங். விசாரணையில் தன்னுடைய பெயரை ராம் முகமது சிங் ஆசாத் அப்படின்னு சொன்னார். அதாவது இந்து மதம், இஸ்லாம் மதம், சீக்கிய மதம், அப்புறம் விடுதலை, இது அத்தனைக்குமான அடையாளமாக தன்னுடைய பெயரை அவர் மாற்றியிருந்தார். இங்கிலாந்து மண்ணில் ஒரு படுகொலை செய்தார்னு அவர் தூக்கிலிட்டாங்க ஆங்கிலேயர்கள். ஆனால் அவரை விட கொடுமையான படுகொலை செய்த 2 அதிகாரிகளையும் ஆங்கிலேயர்கள் பெரிய அளவுக்கு கொண்டாடினாங்க. தன்னுடைய நாட்டு விடுதலைக்காகவும் தன் மக்களுக்காகவும் 21 வருடங்கள் காத்திருந்து பழி தீர்த்து தன்னையே பணயமாக வைத்த உத்தம் சிங் 1891ஆம் ஆண்டு பிறந்த தினம் இன்று.